நண்பர்களே, இன்னைக்கு உங்கள சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த தளத்துக்கு நீங்க வந்ததுக்கு நன்றி. உங்களுக்காக ஆண்டவர் நெறைய விஷயங்கள வச்சிருக்கிறாருன்றத உங்ககிட்ட பகிர்ந்துக்க நான் விரும்புறேன். இன்னைக்கு உங்க கூட நான் பேச வேண்டிய விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி, சில விஷயங்கள சொல்லிக்க விரும்புறேன். நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட Instagram, Facebook, YouTube மூலமா என்ன ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகள நீங்க பெறலாம். தினமும் என்னோட பாட்காஸ்ட் நீங்க கேட்கலாம். ஆண்டவரோட கிருபையில அதெல்லாம் நல்ல கிரியை செய்து வர்றத நான் பார்க்கிறேன். நீங்களும் அத தினமும் கேளுங்க. நிச்சயமா அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும்னு என்னால சொல்ல முடியும். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லயும் இதெல்லாமே இருக்கும். உங்க வாழ்க்கையில நீங்க குறிப்பிட்ட முயற்சிகளை எடுத்துட்டு இருக்கலாம். உங்களோட வாழ்க்கையின் சில பகுதிகளில் வெற்றியை எதிர்பார்த்து இருக்கலாம். நீங்க எதிர்பார்க்கறது வாய்க்கல. உங்களால முடிஞ்ச முயற்சிகள் எடுக்கிறீங்க, கடினமா உழைக்கிறீங்க, சிறப்பா செய்றீங்க, என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செய்றீங்க, தொடர்ச்சியா விடாமுயற்சியோட செய்றீங்க, உங்களை அதுக்காக எல்லா விதங்களையும் தயார்படுத்துறீங்க. இப்படி எல்லாம் செஞ்சும் எல்லாமே நடக்கிறது இல்ல. என் வாழ்க்கையில என்னதான் நடக்குதுன்னு தெரியலன்னு நீங்க திகைச்சு போயிருக்கீங்க. நீங்க எடுக்கிற முயற்சி உங்களோட வேலை தொடர்பா இருக்கலாம், உங்க ஊழியம் தொடர்பா இருக்கலாம், உங்க தொழில் தொடர்பா இருக்கலாம், உங்களோட யூடியூப் சேனல் தொடர்பா, உங்க உறவுகள் தொடர்பா, திருமணம் தொடர்பா, வீடு கட்டுறது தொடர்பா, அல்லது ஆண்டவர் உங்க மனசுல போட்ட ஏதோ ஒரு விஷயம் தொடர்பா இருக்கலாம். இப்படி ஏதோ ஒண்ணுல நீங்க ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. ஆண்டவர் இதுல தலையிட்டு அற்புதம் செய்யணும்னு காத்து இருக்கிறீங்க. ஜான், நான் என்னதான் செஞ்சாலும் எதுவுமே நடக்க மாட்டேங்குது, எதுவுமே எனக்கு சாதகமா நடக்கல, நான் செய்யறத கைவிட்டுலாமான்னு நினைக்கிறேன். இப்படி நீங்க யோசிக்கிறீங்கன்னா இந்த செய்தியை கவனிங்க. நீங்க ஏதோ எதேச்சியா இதை கேட்கல. ஆண்டவருக்காக அற்புதத்துக்கு காத்துட்டு இருந்துட்டு விட்டுறலாம், முயற்சியை கைவிட்டுறலாம்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? உங்களோட கனவுகளை மறந்துடலான்னு நினைக்கிறீங்களா? உங்களோட தரிசனத்தை கைவிட்டுறலான்னு நினைக்கிறீங்களா? வாக்குத்தத்தத்தை கைவிட்டுறலான்னு நினைக்கிறீங்களா? நீங்க எதிர்பார்க்கறது ரொம்ப தூரத்துல இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால இப்ப இருக்கிற இடத்துலயே இருந்துடலான்னு நினைக்கிறீங்களா? தொடர்ந்து கேளுங்க. உங்க தரிசனத்தை கைவிட்டுறாதீங்க. நீங்க கைவிட வேண்டிய வேறொரு விஷயம் இருக்கு. உங்களோட வியூகத்தை, ஸ்ட்ராட்டஜியை கைவிட்டுறணும். நிறைய நேரங்கள்ல நாம என்ன கத்திருக்கிறோமோ, நம்முடைய அனுபவம் எப்படியோ, நீண்ட காலமா நாம எதுல வேலை செஞ்சுட்டு இருக்கோமோ அதை பிடிச்சுக்கிட்டே இருக்கிறோம். நம்ம ஒண்ணு நம்மளோட கனவை கைவிடுறோம், அல்லது நம்மளோட வியூகத்தை விடாம பிடிச்சிட்டு இருக்கிறோம். நான் சொல்றது கொஞ்சம் கவனமா கவனிங்க. சீஷர்கள் சிலர் ராத்திரி முழுசும் மீன் பிடிச்சாங்க, எதுவும் கிடைக்கல. அவங்க கை விட்டுட்டு கரைக்கு திரும்பினாங்க. அவங்க கரைக்கு திரும்பினது நல்லது. நான் விட போறதில்ல, எனக்கு மீன் கிடைக்கிறவரை இங்கதான் இருப்பேன்னு சொல்லிட்டு அவங்க கடல்லயே இருக்கல. அது நடந்திருக்காது, கிடைச்சிருக்காது கடைசி வரைக்கும். சில சமயங்கள்ல எதிர்பார்த்தது நடக்கலன்னா அது நீங்க கரைக்கு திரும்புறதுக்கான நேரம்னு புரிஞ்சுக்கணும். நீங்க எடுக்கிற முயற்சிகள் நீங்க எதிர்பார்க்கிற பலன்களை தரலன்னா நீங்க எடுத்த வியூகம் சரியில்லைன்னு அர்த்தம். நான் செய்யறதை செஞ்சுக்கிட்டே பொறுமையா காத்திருக்க வேண்டிய நேரம் இருக்குது. அதே சமயம் நாம பயன்படுத்துற வியூகம் சரியானது தானா இல்லையான்னு ஆராய்ஞ்சு பார்க்கிற சூழலும் இருக்குது. நீங்க பயன்படுத்துற அந்த வியூகம் தான் ஆண்டவர் உங்களை பயன்படுத்த விரும்புற வியூகமானு ஆராய்ஞ்சு பார்க்கணும். கடந்த காலத்துல அந்த வியூகம் பலம் தந்துச்சு அப்படின்றதுனால இப்பவும் அது வேலை செய்யணும்னு அவசியம் இல்லை. வேற யாருக்கும் அது வேலை செஞ்சது அப்படின்றதுனால உங்களுக்கும் அது வேலை செய்யணும்னு அவசியம் இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் வாக்கு பண்ணப்பட்ட தேசத்துக்கு நேரா போறாங்க. ஒரு சமயம் ஆண்டவர் கன்மலையை அடிக்க சொன்னாரு, மோசையை அடிச்சாரு, தண்ணி வந்துச்சு. ரெண்டாவது நேரம் எனக்கு இந்த வியூகம் தெரியும், எனக்கு இந்த சூத்திரம் தெரியும், நான் பாத்துக்கிறேன்னு மோசை அடிச்சாரு, எதுவுமே நடக்கல. அந்த கன்மலையோட பேசுன்னு ஆண்டவர் சொல்லியிருந்தாரு. ஒரே மாதிரியான சூழலா இருந்தாலும் கூட அவர் வியூகத்தை மாத்த வேண்டி இருந்துச்சு. கடந்த காலத்துல வேலை செஞ்சது திரும்பவும் ஒரு நேரத்துல வேலை செய்யல. இன்னொருத்தருக்கு அது மூலமா நடந்தது, உங்களுக்கும் நடக்கும்னு அவசியம் இல்ல. பெதஸ்தா குளத்தை சுத்தி நிறைய வியாதிக்காரர்கள் இருந்தாங்க. தூதன் தண்ணியை கலக்கும் போது முதல்ல இறங்குறவங்க சுகமாவாங்க. அதுதான் எல்லாருக்குமான ஒரு வியூகமா, ஸ்ட்ராட்டஜியா இருந்தது. ஆனா 38 வருஷமா நடக்க முடியாம ஒரு மனுஷன் இருக்கிறான். ஏசு அங்க வர்றாரு, அவனுக்கு உடனடியா சுகம் கொடுக்கிறாரு. அந்த மனுஷன் பழைய வியூகத்தை எதிர்பார்த்து காத்திருந்தான். தூதன் கலக்கிறப்ப குளத்துல இறங்கி சுகமாகிடலான்னு இருந்தான். ஆனா அவனுக்கு அது வேலைக்கு ஆகல. அவன் ஏமாந்து போயிருந்தான். இப்படி வேறொருத்தருக்கு நடந்தது உங்களுக்கு வேலைக்கு ஆகலன்னா ஆண்டவர் உங்களை கைவிட்டுட்டாருன்னு அர்த்தம் இல்ல. ஆண்டவர் உங்களுக்கு வித்தியாசமான வியூகம் வச்சிருக்கிறாருன்னு அர்த்தம். ஏதோ ஒண்ணு உங்களுக்கு வேலைக்கு ஆகலன்னா அதை கவனிங்க. அதையே தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காதீங்க. ஆண்டவர் ஏன் இதை வாய்க்க பண்ணலன்னு திகைச்சு போகாதீங்க. நீங்க நிதானிச்சு ஆராய்ஞ்சு பார்க்கணும். சீசர்கள் மீன் பிடிக்கிறத விட்டுட்டு கரைக்கு வந்தப்பதான் ஏசு படவுல ஏறுறதுக்கான ஒரு வாய்ப்பு அமைஞ்சது. அதுல நின்று கொஞ்ச நேரம் பிரசங்கம் பண்ணாரு.
அப்புறம் பேதுருக்கிட்ட பேசினாரு. திரும்ப மீன் பிடிக்க போலான்னு சொன்னாரு. ஏசு காட்டினது போல அவங்க திரும்பி போய் மீன் பிடிச்சாங்க. அந்த தடவை வலை கிளியிற அளவுக்கான மீன் கிடைச்சது. உங்களோட தரிசனத்தை மறந்து போயிடுன்னு ஆண்டவர் சொல்லல. மீன் பிடிக்கிற விருப்பத்தை விட்டுருன்னு ஏசு சொல்லல. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த தரிசனத்தை ஒருபோதும் விட்டுறாதீங்க. ஆண்டவர் உங்கள வச்ச கனவை விட்டுறாதீங்க. உங்களோட ஆவியில அவர் தந்த வாக்கு தத்துவத்தை மறந்துடாதீங்க. நான் என்ன சொல்ல வர்றேன், ஏதாச்சும் ஒரு வியூகம் வேலைக்கு ஆகலன்னா அதுக்காக அந்த தரிசனமே சரியில்லைன்னு அர்த்தம் இல்ல. அந்த வியூகம் தவறான வியூகம், அவ்வளவுதான். உங்களுக்கான ஆண்டவருடைய வியூகம் அதுவா இல்லாம இருக்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு அற்புதத்தை கொண்டு வர்ற வழி அதுவா இல்லாம இருக்கலாம். உங்களை நீங்க ஆராய்ஞ்சு பாருங்க. வேற மாதிரி மாத்தி செய்ய சொல்றாரான்னு யோசிச்சு பாருங்க. என்னோட அனுபவத்தோட இதை முடிக்க விரும்புறேன். ஜான் கிஃப்டான்னு மெயின் யூடியூப் சேனல் ஒன்று வச்சிருக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், 2016 வருஷத்துல இருந்து நான் அதுல தொடர்ச்சியா விடாம கன்சிஸ்டன்சியா பதிவுகள் பண்ணிட்டு வர்றேன். நீண்ட காலமா நான் எதிர்பார்த்துட்டு இருந்த பலன் அதுல கிடைக்கவே இல்லை. எப்படி நான் ஏமாற்றம் அடைஞ்சிருக்கேன்னு கூட நான் முன்னாடி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நான் எதிர்பார்த்த மாதிரி அது வேலைக்கு ஆகல. நிறைய கான்டென்ட் போட்டுட்டு இருந்தேன். எனக்கு அப்புறமா சேனல் ஆரம்பிச்சவங்க என்ன பாக்குறப்பெல்லாம் நான் இத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் தாண்டிட்டேன், இவ்வளவு வியூஸ் வந்திருக்கு, அது மூலமா இவ்வளவு பணம் சம்பாதிக்கிறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. என்ன ஆண்டவரே இதுன்னு நான் உட்கார்ந்து இருக்கிறேன். நான் வியூஸ்க்காகவோ பணத்துக்காகவோ இது செய்யலதான். ஆனா நான் நிறைய முயற்சி போடுறேன், அதுக்கான பலன்களை எதிர்பார்க்கிறேன். ஆனா சில சமயங்கள்ல ரொம்ப கம்மியான வியூஸ் தான் போயிருக்கும். சிலர் கேலி பண்ணாங்க. ஆண்டவரே இது வளரணும்னு நான் நினைப்பேன், ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவேன். கடந்த சில மாசங்களுக்கு முன்னாடி நான் வேற ஒரு வியூகத்தை கவனிச்சேன். அதை என்னோட சேனலுக்கு பயன்படுத்தி பார்க்க ஆரம்பிச்சேன். வழக்கமான யூடியூப் வீடியோ கூடவே வித்தியாசமான வீடியோஸும் போட ஆரம்பிச்சேன். கடந்த சில மாசங்கள்ல குறிப்பிடத்தக்க மாற்றம் என்னோட சேனல்ல உண்டாச்சுது. சில வீடியோக்கள் 1000, 2000, 10,000 வியூஸ் ஏறிக்கிட்டே போச்சுது. சப்ஸ்கிரைபர்ஸ் எண்ணிக்கையும் ரொம்ப அதிகமா இல்லைனாலும் கூட கொஞ்சம் கொஞ்சமா கூட ஆரம்பிச்சது. நீண்ட காலமா நான் பார்க்காத மாற்றம் கடந்த சில மாசங்கள்ல என்னால என்னோட யூடியூப் சேனல்ல பார்க்க முடிஞ்சது. இப்பதான் முதல் முறையா என்னுடைய சேனல்ல இப்படியான ஒரு மாற்றத்தை பார்க்கிறேன். இதுக்காக பல வருஷங்களா நான் ஜெபம் பண்ணியிருக்கேன். ஆனா நான் பயன்படுத்தின வியூகங்கள் மத்தவங்களுக்கு வேலை செஞ்சிருந்தாலும் எனக்கு வேலை செய்யல. கொலாபரேட்னு சொல்லுவாங்க. மற்ற செலிபிரிட்டிஸ் கூட சேர்ந்து உரையாடுற மாதிரி வீடியோஸ் போடுங்க, அது ஒர்க் அவுட் ஆகும்னு பொதுவா நிறைய பேர் சொன்னாங்க. நிறைய பேருக்கு அது ஒர்க் அவுட் ஆச்சுது. நான் பெரிய பெரிய நபர்களோட கொலாபரேட் பண்ணேன். ஆனா அது எனக்கு நான் எதிர்பார்த்த ரிசல்ட்டை கொடுக்கல. ஆனா இப்ப மாற்றத்தை என்னால பார்க்க முடியுது. மத்த எல்லாரும் என்ன வியூகம் சொல்றாங்களோ அதுபடிதான் நாம போகணும்னு இல்ல. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. உங்களுக்கு ஒத்து வர்ற, உங்களுக்கு பலன் கொடுக்கிற வியூகத்தை அவர் தருவார். என்னோட மெயின் யூடியூப் சேனல்ல சமீபத்துல தான் 1000 வீடியோஸ் நான் கடந்து பதிவு பண்ணியிருக்கிறேன். கிட்டத்தட்ட 60 லட்சம் வியூஸ் என்னோட யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கு. இதுல பெரும்பாலான மாற்றம் கடந்த 3 மாசங்கள நடந்ததுதான். நீங்க எந்த ஒரு முயற்சியும் எடுக்கும்போது வியூகத்தை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நீங்க எதிர்பார்க்கிற முடிவை தர்றதுக்கான ஆலோசனைகளை அவர் உங்களுக்கு தருவார். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய பகுதிகளில் பிரசங்கிக்க என்னை அழைக்க நீங்க விரும்பினா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற இமெயில் மூலமா என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம். பிரியமானவங்களே, இந்த செய்தி மூலமா நீங்க உற்சாகம் அடைஞ்சிருப்பீங்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன், நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் மூலமா என்னை ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகளை பெறலாம். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியூயல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்கள் தினமும் கேட்கலாம். பாட்காஸ்ட் எபிசோடுக்கு நீங்கள் உங்களோட ரேட்டிங், ரிவ்யூ கொடுத்து ஷேர் பண்ண மறக்காதீங்க. www.johngiftha.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லையும் இது எல்லாமே இருக்கும். இந்த ஊழியத்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்து மற்றவங்களுக்கும் இதே ஆசீர்வாதம் சேரணும்னு விரும்பினா நீங்களும் எங்க கூட சேர்ந்து ஆண்டவரோட ராஜ்யத்தை கட்டுற இந்த பணியை உங்களோட நிதி ஆதரவு மூலமாகவும் தாங்கலாம். கூகுள் பே அல்லது நெட் பேங்கிங் அல்லது பேபால் மூலமா நீங்க ஆதரவு தரலாம். எல்லா விவரங்களையும் டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க பார்க்கலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.